அஜித் சாரோட குட் பேட் அக்லி இந்த படம் தான் வந்து 2025 பொங்கலுக்கு வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் டேட் அப்படிங்கிற மாதிரி கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ விடாமுயற்சி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. தள்ளி தான் போக போகுது. ஸோ இதுதான் உண்மையும் கூட. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு 2 மாதத்தில் இந்த படத்தோட அப்டேட் அப்படிங்கிறது பெரிய அளவில் வரப்போகுது. ஸோ இன்னும் வந்து குட் பேட் அக்லியா விடாமுயற்சியா அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து இதுவும் ஆகலைனாலும் ஏதோ ஒரு படம் இந்த பொங்கல் ரேஸில் அஜித் சாருடைய படம் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த தமிழ் சினிமாவில் மொத்தம் 3 பெரிய படம் வந்து கிளாஷுக்கு வரப்போகுது. ஒன்று அஜித் சாருடைய ஒரு படம், இன்னொன்று அருண் விஜய் அவருடைய வணங்கான் பாலா அவர்களுடைய டைரக்ஷனில் வந்து வரப்படம், இன்னொரு படம் வந்து சங்கர் அவர்களுடைய கேம் சேஞ்சர். இது வந்து ராம் சரண் அவருடைய ஆக்டிங்கில் வந்து வருது. இந்த படத்துக்கு வந்து பெரிய பிரம்மாண்டம், செலவு, பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பேன் இண்டியா படமாக வந்து வருது. சப்போஸ் விடாமுயற்சியோ இல்லை குட் பேட் அக்லியோ எது வந்தாலுமே கூட இந்த 2 படம் எந்த அளவுக்கு வந்து இப்போ வரும், ஸோ எப்படி வந்து இந்த போட்டி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அருண் விஜய் அவர்களுக்கு வந்து நேற்று பர்த்டே. அந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார், ஒரு ப்ரெஸ் மீட்டில் அஜித் சாருக்கு உங்களுக்கு வந்து போட்டியா இந்த பொங்கலில் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அருண் விஜய் அவர்கள் சொன்னார், இல்லை அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவர் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன். அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஃபேன் பாய் மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கும் என்னை வந்து ரொம்ப பிடிக்கும். அருண் விஜய் மேலே வந்து ஒரு நல்ல அதுதான் உண்மை. இப்போ எனக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த என்னை இருந்தால் விக்டர் கேரக்டர் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட சிம்பு அவர்களுக்கு வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து என்ன ஒரு இடம் கொடுத்துருந்தாங்களோ அது மாதிரி தான் வந்து அருண் விஜய் அவர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. ஸோ அந்தளவுக்கு வந்து அருண் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அஜித் சார் படம் வந்தாலும் வணங்கான் படத்தையும் வந்து பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. அதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் என்னதான் வந்து அஜித் சாருக்கும் பாலாவு அவர்களுக்கும் டைரக்டர் பாலாவுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து அது மாறிடுச்சு. இன்னொரு விஷயம், தாரை தப்பட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை 2016 பொங்கலில் வந்து கிளாஷ் விட்டு பாலா சார் வந்து ஒரு பெரிய லெவலில், குறிப்பாக அந்த வரலட்சுமி அவங்களுடைய கேரக்டர் வந்து அந்த சூராங்கனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஃபேமஸாக பேசப்பட்டது. நல்ல ஒரு நடிப்பு, சசிகுமார் அவரோட நடிப்பும் சரி, அந்த படமும் வந்து கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஓப்பனிங் கிடச்சிது அந்த படத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாலா சார் வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு வித்தியாசமாக படம் பண்ணக்கூடியவர். ஸோ அவரோட படம் இந்த பொங்கலுக்கு வந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து கொண்டாடுவாங்க. ஒரு பக்கம் விடாமுயற்சியோ இல்லை குட் பேட் அக்லியோ ஒரு மசாலா தலையோட ஃபேன்ஸுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாலா சார் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். ஸோ இதை தாண்டி இந்த அஜித் சாரோட படத்துக்கு எது வந்து ரொம்ப காம்படிஷனாக இந்த தியேட்டர் கிடைக்கிறது நிறைய விஷயங்களில் ஒரு டாமினேஷனாக எது வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராம் சரண் அதாவது சங்கர் சாருடைய படம் இந்த கேம் சேஞ்சர் வந்து ஒரு பெரிய ஒரு போட்டி, ஒரு பிக்கெஸ்ட் கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னென்னா, வாரிசு படத்துடைய ப்ரொடியூசர் தில்ராஜு தான் இதுக்கு வந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு. ஆல்ரெடி வாரிசு துணிவு ஒரு பயங்கரமான கிளாஷ் போச்சு. தில்ராஜு அவர்கள் மேலே வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பும் இருந்தது, ஒரு ஆதரவும் இருந்தது. அந்த மாதிரி அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இருந்தது. ஸோ விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் பெரிய அளவில் ஒரு சண்டை அப்படிங்கிறது இருந்தது. 2023 பொங்கல், அதாவது வாரிசு துணிவு பொங்கல், அந்த டைமில் அந்த கிளாஷ் அப்படிங்கிறது பயங்கரமாக போச்சு. இப்போ அதே தில்ராஜு அவர்கள் 2025 இந்த கேம் சேஞ்சர் படம் மூலயமா வரப்போகிறாரு. கண்டிப்பாக ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும். ஸோ இதை தாண்டி இந்த படம், இந்த கேம் சேஞ்சர் படம் அதுவும் வந்து சூப்பராக தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ இந்தியன் 2 வாடை லைட்டாக அடிக்குது அப்படின்னாலும் நம்ம மொத்தமாக பொறுமையாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் சங்கர் சார் என்னென்ன படங்கள் எடுத்தாரோ, நண்பனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த முதல்வனாக இருக்கட்டும், முதல்வன்லேருந்து பல படங்கள் அவருடைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இந்த 3 படம் அப்படி கிளாஷுக்கு வந்தது அப்படின்னா, அஜித் சாரோட படம் ஏதாவது ஒரு படம் குட் பேட் அக்லியோ இல்லை விடாமுயற்சி ஏதோ ஒரு படம் கிளாஷுக்கு வந்தாலோ, இல்லை இந்த சங்கர் சாருடைய படம் வந்தாலும். ஸோ இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அஜித் சாரோட படத்துக்கு சங்கர் சார் அப்படிங்கிறது டைரக்டான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர். தமிழில் கிட்டத்தட்ட தெலுங்கில் எப்படி ராஜமௌலி, அது மாதிரி வந்து தமிழில் சங்கர் சார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய டாமினேஷன் அப்படிங்கிறது அந்த தியேட்டர் கிடைக்கிறதுல இருக்கட்டும், இல்லை ஒரு தெலுங்கு ஆடியன்ஸும் வந்து பக்காவாக கவர் பண்ணிவிடுவார், அதர் ஸ்டேட் எல்லாருமே கவர் பண்ணிவிடுவார். பட் தமிழ்நாட்டில் ஒரு கடும் போட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சங்கர் சார் வெர்சஸ் அஜித் சார் ஃபேன்ஸுக்குள்ளே வந்து ஒரு பெரிய வார் சோஷியல் மீடியாலையும் வந்து இருக்க போகுது. ஸோ அவருடைய அந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது கேம் சேஞ்சரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சண்டை இல்லாமல், ஸோ ராம் சரண் அவர்களுக்கு வந்து இங்கே விட தெலுங்கு ஸ்டேட்ஸில் தான் வந்து பெரிய அளவில் ஃபேன் பேஸ் இருக்காங்க, பெரிய அளவில் பிரச்சனை இல்லைனாலும் ஸோ எப்படி இருக்க போகுது இந்த 2 படம், இந்த 3 படத்தில் எந்த ஒரு படம் வந்து ஒரு லீடு எடுக்க போகுது, எந்த ஒரு படம் வந்து செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், ஒரு 3 வெரைட்டி ஆஃப் படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லி இப்போதைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, விடாமுயற்சி தள்ளி போகும்னு சொல்கிறாங்க. பட் குட் பேட் அக்லி வந்தாலும் சரி, இல்லை விடாமுயற்சி வந்தாலும் சரி, இல்லை ஏகே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி, அவருடைய டாக்குமெண்ட்ரி அந்த பைக் ட்ராவலு அதை ரிலீஸ் பண்ணாலும்,
இப்போ இருக்கிற வெறிக்கு அஜித் வெரியன்ஸ் ஒருத்தரும் வந்து செலிப்ரேஷனாக வேறு லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2025 பொங்கல் வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் இருக்க போது இதில் எந்த படம் லீடு எடுக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.